வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்னைக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் செய்ய போகிறோங்க. நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த குக்கரில் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். இது வந்து சுலோ அடுப்பில் வச்சு வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் கருகிடாமல் வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப அதிக நேரம் வறுக்க தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லேசாக வறுத்துட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. வந்து பருப்பு வாஷ் பண்ணி இப்போ குக்கரில் சேர்த்துட்டோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு எடுத்து அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டோம். ஒரு 3 விசில் விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. உருகுன நெய் வச்சுருக்கேன். சேர்த்து விசில் விட்டுடலாம். கலந்துட்டு மூடிடலாம். இப்போ 3 விசில் விட்டுடலாங்க. இப்போ வந்து வெல்லம் வந்து கரைச்சிக்கலாங்க. நம்ம பாசிப்பருப்பு எடுத்து அதே கப்பில் வந்து 1/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா கப்பு 1.5 கப்பு அளவுக்கு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ நான் 1/4 கப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து வெல்லம் கரையிறதுக்காக மட்டும்தான். இது 1/2 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து அப்படியே கலந்துக்கலாம். இப்போ வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. ஆஃப் பண்ணி இதை வந்து வடிகட்டிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. லைட்டாக அப்படி இது வந்து கலந்துக்கலாம். இப்போது இது வெல்லம் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. நான் பாத்திரம் மட்டும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த அழுக்கு தூசு எல்லாமே ஃபில்ட்ரு ஆகிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இந்த வெல்லம் பார்க்கலாம் இதோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கலந்துக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பருப்பு எடுத்து அதே கப்பில் 1 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ வந்து பாயாசம் வந்து நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு திக்னஸ் ஆகிடும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாங்க. இப்போ தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா நெய்யில் வறுத்து பாயாசத்தில் சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது அந்த தேங்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இதோடவே முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம் நெய்யில். கொஞ்சம் பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து வறுத்து அதில் சேர்த்துடலாம். இந்த திராட்சை எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி அதில் சேர்த்துடலாம். எல்லாமே ஃபுல்லாக சேர்த்துடலாங்க. இது வந்து அப்படியே கலந்துடலாம். லாஸ்ட்டாக ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். பருப்பு பாயாசம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.